உலகம் முழுவதும் அமைதி நிலவவும், குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் நாட்டுக்கிடையே நடைபெற்று வருகிற போர் முடிவுக்கு வரவும், எல்லோரும் எல்லோரையும் ஏற்று சமாதானம் ஒற்றுமையுடன் வாழவும் ஜெபிப்போம். பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் போரினால் இழந்து வருவதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் அவர்களை இழந்து வாடுகிறவர்களுக்கு மன உடல் உள்ள தைரியத்தை கொடுக்கவும் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் இந்த போரினால் பல இன்னல்களை சந்தித்து வருகிறோம். எரிவாயு பிரச்சனை, பெட்ரோல் மற்றும் டீசல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுவதை நாம் காண்கிறோம். உலகம் அமைதியில் இருந்தால்தான் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சமாதானம் வாழ முடியும். நம் ஆண்டவரின் இரக்கம் அவர்களிடம் இருந்து நல் ஆசீர்வாதங்களை பெற அவர்களுக்கு அருள வேண்டி ஜெபிப்போம். எங்கெல்லாம் இருவர் மூவர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கின்ற இறைவன் தற்பொழுது நம்முள்ளும் வாசம் செய்கிறார். ஆகவே பிறர் அன்பில் கலந்திருக்க, பிறரோடு உறவில் நீடித்திருக்க, ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லையற்ற அன்பினை ஆண்டவர் வழங்கியதை பெற்ற மக்களாய் நாமும் வாழ தொடர்ந்து தியானித்து ஜெபிப்போம். அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக ஜெபிப்போம். அவர்கள் படித்தது அனைத்தும் நினைவுக்கு வரவும், நல்ல முறையில் தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்று எதிர்கால வாழ்வில் சிறந்து விளங்க அவர்களுக்கு தேவையான அருள் ஆற்றல் வரங்களை கொடுக்க ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவிடம் தற்பொழுது நிலவி வருகிற செல்போன் கலாச்சாரங்களினால் குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை விலகி இருக்கிறார்கள். ஆகவே இறைமகன் இயேசுவை கண்டுணரவும், இறைமகனின் பிரசன்னத்தை அறிந்து கொள்ளவும் தொடர்ந்து செல்போன் அடிக்டினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக பெற்றோர்களாகிய நாமும் அதிலிருந்து விடுபட்டு நல் சந்ததியை உருவாக்க வழி தேட வரம் வேண்டி ஜெபிப்போம். மருத்துவமனைகளில் உடல் உள்ள அவதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களை உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். யாரும் இல்லாதவர்களுக்கு அவர்களை நீர் பாரும், போதுமான மன வலிமையை கொடுத்து உம் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எழுந்து வர அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்துள்ளோம். உம்மை பார்த்தால் குணமடைவோம், உம்மை தொட்டால் குணமடைவோம், உம் பிரசன்னம் எம்மில் நிலைத்திருந்தால் நாங்கள் குணமடைவோம்.
என்கிற எண்ணம் எங்களுக்குள் வர உம் பிரசன்னத்தை எங்களுக்கு தந்திருடும் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிற மக்களுக்காக ஜெபிப்போம். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நாட்டின் உயர் பொறுப்புகளில் உள்ள அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிப்போம். எல்லோரும் சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த மக்களாக வாழ, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டி, அதற்கு தேவையான பொருளாதார வசதி வேண்டி, அதற்கு தேவையான அருள் வரங்கள் கிடைக்க வேண்டி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு மர்ம நோய்கள் வருகின்றன. குறிப்பாக சுகாதார பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். வாகன ஓட்டிகளுக்காக ஜெபிப்போம். விமானம், ரயில் மற்றும் கனரக வாகனங்கள் இயக்கி வருகிறவர்களுக்கு, பல நூறு பல ஆயிரம் மக்களை சுமந்து செல்கிற வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். பயணத்தின் போது எந்த இடையூறு இல்லாமல் பாதுகாப்பாக சென்று வரவும், அவர்களுக்கு போதுமான ஆற்றலோடு திரும்பி பாதுகாப்பாக வந்தடைய அவர்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியினுடைய வழித்துணையை தந்தரள வேண்டி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்தவர் நீ, எம்மில் இறங்கி வர ஜெபிப்போம். குடும்பங்களில் நிலவுகிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி ஜெபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்குள் குடும்ப உறவில் சிக்கல்கள் இல்லாமல் உம்மில் நிலைத்து நின்று ஜெபித்து நல்ல குடும்பமாய் பிறருக்கு சாட்சியான வாழ்வு வாழ வேண்டியவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுக்க வேண்டி ஜெபிப்போம். இறைவன் பெரியவர் என்பதை நம்புகிற மன ஆற்றலை இளையோருக்கு தந்திரள வேண்டி ஜெபிப்போம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மன சிக்கல்களினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வெறுப்பு, பொறாமை, பொச்சரிப்பு, தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு தன்னையே அழித்துக் கொள்வது, குறிப்பாக போதைப்பொருள் கலாச்சாரத்தில் விடுபட வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து உமது அன்பில் நிலைத்து வாழ வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.